பாண்டிய நாட்டிலே பாணர் குலத்திலே அவதரித்தவர் பானபத்திரர். இவர் வரகுண பாண்டியனின் காலத்திலே அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். சொக்கநாத பெருமான் மீதும் மீனாட்சி அம்மை மீதும் மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தார். வடநாட்டிலிருந்து வந்த புலவர் ஒருவர், அவருடைய பெயர் ஏமநாதர். அவர் வரகுண பாண்டியனை அணுகி ஒரு கேள்வி கேட்கின்றாராம். என்னை மிஞ்ச ஆள் இங்கே கிடையாது. எனக்கு எதிராக உங்களுடைய அரசவையில் இருந்து ஒரு புலவரால் பாட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சவாலை ஏற்றுக்கொள்கின்றார் வரகுண பாண்டியன். அவர் பானபத்திரரை கூப்பிட்டு இந்த வடநாட்டிலிருந்து வந்த புலவருடைய செருக்கை அழிக்குமாறு கட்டளையிட பானபத்திரர் பயந்து கொண்டு சிவபெருமானை தஞ்சம் என்று அடைகின்றார். அப்பொழுது சிவபெருமான் ஒரு விறகு வெட்டியாக வந்து ஏமநாத புலவருடைய வீட்டிற்கு பக்கத்திலே உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றாராம். அந்த பாட்டின் இனிமையில் தன்னை மறந்த ஏமநாத புலவர் கூப்பிட்டு கேட்கின்றாராம், ஐயா தங்களுடைய குருவா என்று கேட்டவுடன் அவர் சொல்கின்றாராம், எனக்கு குரு என்று யாரும் கிடையாது. ஆனால் நான் பானபத்திரரிடம் கேட்டேன், என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவர் உனக்கு பாட வராது என்று சொல்லி கண்டித்து அனுப்பிவிட்டார் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏமநாத புலவருக்கு அச்சம் வந்து விட்டது. ஏன்னா பாட முடியாது என்று சொன்ன விறகு வெட்டி இவ்வளவு வறுமையாக பாடும்பொழுது நம்மால் எப்படி எதிர்கொண்டு வாதத்தில் ஜெயிக்க முடியும் என்ற பயம் கொண்டு அவர் ஊரை விட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிட்டாராம். இதனை கேள்விப்பட்ட வரகுண பாண்டியன் பானபத்திரரை கூப்பிட்டு அவருக்கு நிறைய வெகுமதியும் சன்மானமும் கொடுத்தார். பின்பு சிவனின் திருவிளையாடலாக அவருக்கு ஒரு சோதனை வந்தது. வறுமை ஏற்பட்டது பானபத்திரருக்கு. இதை தீர்க்க சிவபெருமான் என்ன பண்றாரு, தினமும் ஒரு படிக்காசு கொடுக்கின்றோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கின்றாராம். ஆனால் பின்பும் சோதனை தொடர்ந்தது. பின்பும் வறுமையை கொடுத்து விட்டு ஒரு வார்த்தை உரைக்கின்றார், ஒரு திருமுக பாசுரத்தை கொடுக்கின்றார். அது என்னன்னா, மதிமலி புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில்பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழி தரும் மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி உழைத்திகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கீழ் செருமா வைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இது திருமுக பாசுரம். இந்த ஓலையை கொடுத்து விட்டு திருவஞ்சை களத்தில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாளுக்கு அசரீரி வாக்காக ஒன்று சொல்கின்றார், என்னுடைய அன்பன் வருகின்றான், அவனுக்கு வேண்டிய நிதியத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட அப்படியே பானபத்திரருக்கு மிகுந்த சன்மானம் கிடைத்தது. இப்படி அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சிவபெருமான் அவருடைய வறுமையை தீர்த்தது மட்டுமல்லாமல் அவருடைய புலமையும் வெளிப்படுத்தினார். இது சிவபெருமானுடைய மாண்பு அல்லவா, அவருடைய சிறப்பு அல்லவா? ஓம் நமச்சிவாய.